ராயல் என்ஃபீல்டு ஹண்டரில் அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக 2 புது கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி புதிய வேரியண்ட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். 2 கலர் அப்படிங்கிறப்ப முதல்ல நம்ம எல்லோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பெயிண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மும்பை எல்லோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேஜராக எல்லோ ப்ளூ அந்த மாதிரி 2 காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ அப்படிங்கிறத ஒரு கல்ச்சரில் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. நம்ம மும்பை சைட்லாம் போனோம்னா அங்கே டாக்ஸிஸ் வந்து நிறையா போகும். 1960 காலகட்டத்திலேருந்து டாக்ஸி வந்து இருக்குது, இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. எல்லோ கலரில் எல்லோ வித் பிளாக் அந்த காம்பினேஷனில் தான் டாக்ஸி வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு கல்ச்சரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த எல்லோ வந்து கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. ஜென்ரலாக ஹண்டரில் வந்து நம்ம வந்து ஒரு மிட் வேரியன்ட் போகிறோம், டாப் வேரியன்ட் போகிறோம் அப்படின்னா டார்க் தீமில் தான் வந்து பெயிண்ட் ஸ்கீம் வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ பாதி டேங்க் வந்து நமக்கு எல்லோவாக வருது, மீதி டேங்க் வந்து ப்ளூ, எல்லோ வித் ப்ளூ அந்த காம்பினேஷன் வந்து கொடுக்குறாங்க. இதை தாண்டி டேங்க்லேயே வந்து நமக்கு வந்து ஒயிட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு அந்த ஒரு நேம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி சைட் பேனலில் வந்து ஹண்டருக்கான அந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து வருது. இது வந்து புதுசு இல்லை, நார்மலாக நம்ம பார்த்தது. அதேமாதிரி ரிம்மில் பார்த்தோம் அப்படின்னா ரிம் டேப் வந்து கொடுக்குறாங்க. அந்த டேப்புமே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கொடுக்காம எல்லோ வித் ஆரஞ்சு, நடுவில் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற நேம் வந்து வருது. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தோன்னா இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் ஆல்ரெடி வந்து 3 கலர்ஸ் வந்து இருந்துச்சு. பிளாக் இருந்துச்சு, ரெட் இருந்துச்சு, ப்ளூ இருந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மும்பை எல்லோ அப்படிங்கிற ஒரு கலரும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த புது பெயிண்ட் ஸ்கீமோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோன்னா 1,69,804 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த ஒரு புது கலர் அப்டேட்டை தாண்டி ஜென்ரலாக ஹண்டர் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு யாருக்கான பைக்கு, எர்கானமிக்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ரைடிங் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சீட்டோட ஹைட் பொறுத்த வரைக்கும் 790 mm. என்னோட ஹைட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக என்னால் வந்து காலை கிரவுண்ட் பண்ண முடியுது. டிராஃபிக்காக இருக்கட்டும், ஹைவேஸாக இருக்கட்டும், என்னால் கம்ஃபர்டபுளாக வந்து பைக்கில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுமாதிரி ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மிரர்ஸு, இந்த மிரர்ஸுமே வந்து நல்லா ஸ்டைலிஷாக வந்துருக்கு. ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து ரியரில் வர பைக்கில் கிளியராக நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஹேண்டில் பார் வைடாக இருக்கிறதுனால ஒரு காலேஜ் போகிறீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து இருக்கும். சீட் ஹைட்டு ப்ளஸ் வந்து ஹேண்டில் பார் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங்கை நமக்கு வந்து கொடுக்கும். ஃபுட் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நியூட்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்போர்ட்டியாகவும் அவங்க வந்து கொண்டு போகலை, ரொம்ப ஃபார்வர்ட் செட் பண்ணியும் வந்து கொடுக்கல, நியூட்ரலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட குஷனுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கு. சிட்டிக்குள்ளே போகிறப்ப 2 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக போகலாம். பட் கொஞ்சம் லாங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பிலியனுக்கு அந்தளவு கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு தெரில. ஏன்னா சீட்டோட லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டைம் வந்து அந்த கிராப் ரயில் செட்டப் அது வந்து வெஹிக்கிளுக்கு அடாப்ட் ஆகணும், ஸ்டைலிஷாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஒரு லுக் வைஸ் வந்து ஓகே. பட் ப்ராக்டிக்கலாக போகிறப்ப பிலியனுக்கு அந்தளவு கம்ஃபர்ட்டாக இருக்குமான்னு வந்து தெரில. பட் சிட்டியில் ஈஸியாக நம்மளால் வந்து மேனேஜ் பண்ணிடலாம். சோலோவாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹைவேஸாக இருக்கட்டும், ஈஸியாக அவங்களால வந்து க்ரூஸ் பண்ண முடியும், கம்ஃபர்டபுளாக அவங்களால வந்து ஓட்ட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அந்த ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா மூன் ஷாட் ஒயிட்டு. இதுதான் வந்து 2வது கலருங்க. செம்மையாக இருக்குல்ல. அது இந்த மாதிரி ஒரு மில்கி ஒயிட்டில் இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸில் இதுக்கு முன்னாடி ஹண்டரில் ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுக்கவே இல்லைங்க. இதுவுமே வந்து பளிச்சுன்னு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் இது எல்லாமே வந்து அந்த ஒரு விண்வெளி வீரர் இருப்பார்ல, ஆஸ்ட்ரானட், அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் கலர்ஸ் வந்து வந்துடுது. இதுக்கு முன்னாடி வந்து ஹண்டர்லலாம் வந்து ஒரு டீசெண்டாக ஒரே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க கிராஃபிக்ஸ். பட் இதில் வந்து அதெல்லாம் உடச்சிட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தா நம்ம எல்லோவில் கூட சைடில் வரக்கூடிய அந்த பேனல் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக ஹண்டரில் எப்படி ஸ்டிக்கர் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. பட் இந்த ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா சைட் பேனல்லையுமே நமக்கு வந்து வைலட்டு, க்ரீனு, ஆரஞ்சு, ஒயிட்டு, பிளாக் இந்த மாதிரி பல காம்பினேஷன் கலர்ஃபுல்லாக வர மாதிரி தான் சைட் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. ரிம் ஸ்ட்ரைப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஆரஞ்சு கலர் வருது, சின்ன இடத்துல மட்டும் ஸ்டிக்கர் வந்து கொடுக்குறாங்க. ரியரில் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து வைலட் வந்து மேஜராக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரிம் ஸ்ட்ரைப்புமே இந்த கலரில் வந்து யூனிக்காக வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்க 2 கலருமே வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி நல்ல பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட்டா எல்லோவா என்ன கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து எல்லோ ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மூன் ஷாட் ஒயிட் கலரோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 1,69,804 ரூபா. எல்லோவும் ஒரே ப்ரைஸ் தான், ஒயிட்டும் ஒரே ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து நமக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் இந்த 2 கலரும் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த 2 கலரோட சேர்த்து இன்னொரு புது வேரியண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடல் தான், பட் மிட் வேரியண்ட்டில் டாப் வேரியண்ட்டில் இருக்க சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் பேஸ் ப்ரீமியம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாடலோட ப்ரைஸ் வந்து கம்மி, அஃபோர்டபுள் ப்ரைஸு. பட் நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அதை பார்ப்போம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது கலரு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புது வேரியண்ட் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பேஸ் வேரியண்ட் வந்து வச்சுருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் ஃபேக்ட்ரி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த நியூ கலரை இந்த பிளாக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டார்மாக் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் ப்ரீமியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா அது பேஸ் இருக்குது, இது பேஸ் ப்ரீமியம்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே கொடுக்கணும்ல, அது என்ன அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ அது வந்து ஃபேக்ட்ரி பிளாக்கு, இது வந்து டார்மாக் பிளாக்கு. அந்த டேங்க்கில் வரக்கூடிய ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பிளாக்கில் ரெட் கலரில் வந்து வரும். பட் இதில் வந்து ஒயிட் கலர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபேக்ட்ரி பிளாக்கு பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு வந்து டியூப் டயர் தான் தராங்க, ஸ்போக் வீல் தான் கொடுக்குறாங்க. டியூப் டயர் வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டம். டியூப்லெஸ் எல்லா வண்டியிலே ஸ்கூட்டர்ஸில் கூட நமக்கு வந்து டியூப்லெஸ் வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேஸை தாண்டி இந்த பேஸ் ப்ரீமியமில் நமக்கு வந்து டியூப்லெஸ் டயரும் வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் வீலும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பிராண்டுமே மேஜராக நமக்கு வந்து அலாய் வீல் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கேற்றபடி ராயல் என்ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரீமியமில் நமக்கு வந்து அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி டிசைன் வைஸ் வந்து இன்னொரு சேஞ்சும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேஸ் வேரியண்ட்டில் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்டாங்கிள் மாதிரி வந்து வரும். அது வந்து விஷுவலாக அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்காது. பட் இந்த பேஸ் ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி, இப்போ இந்த ஹண்டர்லேயே டாப் வேரியண்ட் எப்படி வரும், மிட் வேரியண்ட் எப்படி வரும், அந்த மாதிரி வந்து இண்டிகேட்டர் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து அலாய் வீல் வந்து கொடுக்குறாங்க, டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க, இண்டிகேட்டர் வந்து ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து இந்த வேரியண்ட் வந்து பேஸ் ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பேஸ் ப்ரீமியம் மாடல் பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணல, அதே ப்ரைஸில் தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. 1,49,900 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் நமக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. இருக்கிறதுலே வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய ஒரு வேரியண்ட். முன்னாடி கூட வந்து நமக்கு வந்து டியூப் டயர் தான் கொடுத்தாங்க, ஸ்போக் வீல் கொடுத்தாங்க. இப்போ டியூப்லெஸ் டயர் அலாய் வீல் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து கம்மியான ப்ரைஸில் பட்ஜெட் ப்ரைஸில் ஒரு நல்ல ராயல் என்ஃபீல்டு வண்டி தான் வாங்கணும், ஹண்டர் தான் வாங்கணும்னு பிளானில் இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்கக்கூடிய பேஸ் ப்ரீமியம் வேரியண்ட்டான இந்த டார்மாக் பிளாக் இருக்குது, நம்மக்கிட்ட ஒயிட்டும் இருக்குது. ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து மூன் ஷாட் ஒயிட்டு டாப் வேரியண்ட்டு. இப்போ இது வந்து பேஸ் வேரியண்ட்டு, அது வந்து டாப் வேரியண்ட்டு. இப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேஜராக வந்து பெயிண்ட் ஸ்கீம் வரும், அது எல்லா பிராண்டுமே கொடுக்குறது தான். பேஸ் வேரியண்ட்டில் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பெயிண்ட் ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து டார்மாக் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் விரும்பிகளுக்கு இது வந்து பிடிக்கும். ஃபுல் பிளாக்கில் இருக்குது, பெருசாக ஸ்டிக்கரிங் எதுவுமே வந்து வரல. டாப் வேரியண்ட் போனோம் அப்படின்னா மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வரும், ஸ்டிக்கரிங்லாம் வந்து நல்லா கொடுப்பாங்க. இதை தாண்டி என்னென்ன டிஃப்ரெண்ட் வருது அப்படின்னா முதல் விஷயம் வந்து லைட்டிங் செட்டப்பு. பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலஜன் பல்பு தான் வந்து கொடுக்குறாங்க, எல்இடி செட்டப் வந்து வராது. பட் இதே டாப் வேரியண்ட் போகிறீங்க இல்லை மிட் வேரியண்ட் போகிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் வந்து வருது. சேம் டைம் வந்து பார்ட்டிஷனாக வந்து பிரித்து நடுவில் ராயல் என்ஃபீல்டு லோகோ போட்டு ஹெட்லைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் வந்து வரும். பட் பேஸ் வேரியண்ட் போனீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் ஹெட்லைட்டோட செட்டப் வந்து வரும். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகுது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக்கிங்கு ப்ளஸ் வந்து ஏபிஎஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பேஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க, ரியரில் போனோம் அப்படின்னா ட்ரம் செட்டப் தான் வந்து தராங்க. அதே மாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இதுவே வந்து டாப் வேரியண்ட் போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வந்து வந்துடுது. சேம் டைம் வந்து 12 சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது டாப் வேரியண்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும், பேஸில் சிங்கிள் ஏபிஎஸ் மட்டும் தான் வருது. அதே மாதிரி பேஸ் வேரியண்ட்டுக்கும் டாப் வேரியண்ட்டுக்கும் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் அடிப்படையில் டைமென்ஷன் அடிப்படையில் சின்ன வேரியேஷன் வந்து இருக்குது. இதை தாண்டி பேஸ் மாடலில் நமக்கு வந்து கன்சோல் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கன்சோல் மட்டும் தான் வரும், ட்ரிப்பர் நேவிகேஷனுக்கான கன்சோல் வந்து வராது. மிட் வேரியண்ட் டாப் வேரியண்ட் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் சைடில் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷனுக்கான கன்சோல் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம 100 350க்கு தேவையான மேஜரான அசசரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக நமக்கு வந்து இன்ஜின் கார்டு வந்துடுது. இன்ஜின் கார்டை தாண்டி பெரிய லெக் கார்டு செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டைலுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து வைசர் செட்டப் வந்துடுது, எல்லா வேரியண்ட்லையுமே நம்ம வந்து வச்சுக்க முடியும். அடுத்து வந்து பார் அண்ட் மிரர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம எல்லோ கலரில் பார்த்தோம்னா பார் அண்ட் மிரர், இந்த ஹண்டருக்கு நார்மல் கன்வென்ஷனல் மிரரை விட பார் அண்ட் மிரர் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது, அந்த செட்டப் வந்து கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி பேக் ரெஸ்ட்டு பேஸ் மாடலாக இருந்தால் கூட பேக் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். லேடிஸ்லாம் கூப்பிட்டு போவீங்க அப்படின்னா பேக் ரெஸ்ட் இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரான அசசரிஸு. இப்போ நமக்கு வந்து 2 பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, புது வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிக்கில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே இன்ஜின் தான். 20.2 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 27 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் தான், 41 mm வந்து கொடுக்குறாங்க. ட்ராவல் வந்து 130 mm ட்ராவல் ஆகும். ரியரில் வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் கொடுக்குறாங்க, 100 mm வந்து ட்ராவல் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டாப் வேரியண்ட்டில் நமக்கு வந்து டிஸ்க் வந்துடும். 300 mm வரும், 270 mm வரும். பட் நம்ம பேஸ் மாடல் பேஸ் ப்ரீமியம்லாம் போனோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் கொடுக்குறாங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் தராங்க. அதே மாதிரி ஏபிஎஸ் வந்து டாப் வேரியண்ட்டில் டிவெல் ஏபிஎஸ், பேஸ் மாடலில் பேஸ் ப்ரீமியம்லாம் சிங்கிள் ஏபிஎஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 mm கொடுக்குறாங்க. சீட்டோட ஹைட்டு 790 mm வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக மற்ற விஷயங்கள் மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேமாக தான் வருது. கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ராயல் என்ஃபீல்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க.
அஃபோர்டபுள் ப்ரைஸில் புது வேரியண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட டீட்டெயிலாக நான் வந்து சொல்லிட்டேன். இதை தாண்டி ஹண்டர் 350 பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நமக்கு வந்து வெஹிக்கிள் கொடுத்து சப்போர்ட் பண்ணுது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஜாஃப் அசோசியேட்ஸ். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க, எல்லா வேரியண்ட்டும் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க டவுட் இருந்தாலும் சரி, கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.